ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலையினால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட தமிழர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்ட தகவல். அரசு வைத்தியசாலைகளில் தரம் குறைந்த மருத்துவ உபகரணங்கள் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கோரிக்கை. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட பணம் விசாரணைகளை ஆரம்பித்த நீதி குற்றப்புலனாய்வு பிரிவு. தமிழக சட்டசபையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு, பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் கோரிக்கை. உக்ரைனின் டான்பாஸ் பகுதியை கைப்பற்ற ரஷ்யா முயற்சி, குவிக்கப்படும் படைகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை பதவியில் இருந்தபோது பல தமிழ் இளைஞர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு எதிராக சுரேஷ் அலை போராட்டம் நடத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் செயற்பாட்டிலிருந்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பின்வாங்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தங்களுடைய அரசியல் எதிரிகளை ஏதோ ஒரு வகையிலே இல்லாமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த செயல்பாடுகளிலே கூடுதலாக கடந்த காலத்தில் குற்றமளித்தவர்களை தேடி கண்டுபிடித்து தண்டிக்கின்ற ஒரு செயல்பாடுகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அந்த வரிசையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் செய்தவர்களிலே ராஜபக்ச தரப்பின் மீது தான் அந்த குற்றச்சாட்டுகள் கூடுதலாக இருக்கின்றது. அந்த தண்டனை வழங்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். விரைவுபடுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவர் இப்பொழுது வசதியாக ஒரு வைத்தியசாலையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அங்கே உண்மையிலே உண்ணாவிரதம் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாது. ஆனால் அப்படி ஒரு போக்கு காட்டப்பட்டு அவர் ஒரு சௌகரியமாக ஒரு வைத்தியசாலையிலே இருப்பதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களிலே பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாருமேற்ற நிலையிலே மிக கொடூரமாக இந்த மிருக வதைக்கூடங்களிலே அடைத்து வைக்கப்பட்டு கொடூரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் இந்த சுரேஷ் அலை பொறுப்பாக இருந்த காலப்பகுதியிலே பெரும்பாலான தமிழர்கள் மிக கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்திருந்தார்கள். அவருடைய செயல்பாடுகளுக்கு பிள்ளையான முழு அளவிலே உதவியாக இருந்திருந்தார். இந்த இடத்திலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது, இன்று தாக்குதல் விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா அவர்களும் சும்மா ஒரு சாட்டு போக்குக்காக கருத்துக்களை சொல்கின்றாரே தவிர அந்த வழக்குகள் விசாரணைகளை துரிதப்படுத்தி அந்த குற்றவாளிகளை விரைவாக கைது செய்து நடவடிக்கைகள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான கரிசனையும் இல்லை. வெறும் கண்துடைப்புக்காக மட்டும் அவர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலும் அந்த தாக்குதல் பழி முஸ்லீம்கள் மீது விழுந்திருப்பதனாலும் இவர்களுக்கு அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விதான் எங்களுடைய மனங்களிலே இருக்கிறது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர்கள் இதிலே மௌனமாக அல்லது ஒரு அசம்பந்த போக்கிலே செயல்படுகிறார்கள் என்பது என்னுடைய சந்தேகம். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் மற்றும் செம்மணி மனித புதைகுழி விவகாரங்களில் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு சில அடிப்படைவாதிகளும் பேரினவாதிகளும் தந்திரமாக செயற்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பேரினவாதிகள், கடந்த காலத்தில் பேரினவாதிகளாக இருந்தவர்கள், ஊழல் மோசடி செய்தவர்கள் எல்லோரும் இப்போது பாதுகாப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. கோத்தபாய ஆட்சி செய்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும், வந்தவுடனே இந்த விசாரணை குழப்பக்கூடிய விதத்தில் முக்கியமான விசாரணை செய்த அதிகாரிகளை கண்டபடி எங்கு மாற்றினார்.
மறைவில் இருக்கின்றவர்களை அம்பலத்திற்கு கொண்டு வருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற அனைவரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்படுவதற்குரிய விதத்தில் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்பது எமது கட்சியின் ஒரு இறுக்கமான அல்லது ஒரு நீதி பார்வைக்குட்பட்ட நிலைப்பாடு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இன்னும் சொல்லக்கூடியது என்னவென்றால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளிகள் ஒளிந்து மறைந்திருக்கக்கூடிய விதத்தில், பாதுகாக்கக்கூடிய விதத்தில், அவர்களை அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு செயற்பாடும் நடாத்தக்கூடாது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலை தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கெந்துரித்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து கொலையாளிகள் கலக்கமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னேதி தெரிவித்துள்ளார். சுரேசலை தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்படாத சாட்சியங்களை தொடர்ந்தே கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுரேசலை தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்தே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்துள்ளார்கள் எனவும் மஹிந்தவின் சகாக்கள் இவற்றில் கலக்கமடைவது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரிய விடயமல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து ரணில், சஜித் மற்றும் ராஜபக்சக்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் எனவும் இதுவரை காலமும் இருந்த 3 தரப்பினரும் தான் ஆட்சி செய்தார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திற்கு ஊழல்வாதிகளை பாதுகாப்பார்கள் எனவும் இதுவரை காலமும் இதுவே இடம்பெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததை இவர்கள் வெறுப்புடன் பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்து சுரேசலை கைது செய்யப்பட்டதை தற்போது பிரதான அரசியல் பிரச்சாரமாக பயன்படுத்தி வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கண்டி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகாமையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட பெண் வைத்தியரின் மரணம் தொடர்புடைய சந்தேக நபரை அடையாளம் காண உதவுமாறு புலனாய்வு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கண்டி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் மகளுந்து ஒன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் வைத்தியரின் மரணம் தொடர்பாக பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பெண்ணின் காதலன் என கூறப்படும் நபர் தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் கண்டி பகுதியில் உள்ள தனது வீட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுமார் 10 இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது சந்தேக நபரின் தாயாரும் சகோதரரும் வசிக்கும் நாரமல பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். குறித்த நபர் சிறு வயது முதலே பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு பலரை ஏமாற்றி பணம் மற்றும் பல்வேறு பொருட்களை பெற்று ஒரு ஏமாற்றுக்காரர் என சந்தேக நபரின் மூத்த சகோதரர் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அத்துடன் குறித்த நபர் நாடு முழுவதில் உள்ள பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறும் புலனாய்வு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் தரமற்ற மருத்துவ உபகரணங்கள் விநியோகிக்கப்பட்டமை மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வுத் துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அரசு வைத்தியசாலைகளுக்கு தரம் குறைந்த இருதய நோயாளர்களுக்கு இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை தடையின்றி மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் பெண்கள் எனப்படும் சிறிய மெல்லிய குழாய், இரத்த குழாய்களை பரிசோதிக்க பயன்படும் மெல்லிய குழாய் மற்றும் கொலோஸ்டமி பைகள் எனப்படும் குடல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடலிருந்து கழிவுகளை சேகரிக்க பொருத்தப்படும் பையாக என விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த மருத்துவ உபகரணங்களை திரும்ப பெறுமாறு மருத்துவ பொருட்கள் பிரிவு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. கடுமையான பக்க விளைவுகள் குறித்த முறைப்பாட்டை தொடர்ந்து
3 தொகுதி இருதய ஸ்டென்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குடல் தொடர்பான அறுவை சிகிச்சைகளுக்கு பின்னர் பயன்படுத்தப்படும் 3 தொகுதி கோலோஸ்டமி பைகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த உபகரணங்களின் பயன்பாடு நோயாளிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியதா என்பது குறித்து கொள்முதல் மற்றும் பதிவு செயல்முறைகளில் குறைபாடுகள் இருந்தனவா என்பது குறித்தும் விசாரணை நடத்துமாறு மருத்துவ மற்றும் குடிசார் அமைப்புகளுக்கான மருத்துவர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தரம் குறைந்த உபகரணங்களை அகற்றுவது மற்றும் பிரச்சனைகளை தீர்க்காது என்று கூறிய அந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ அந்த சாதனங்களின் பயன்பாடு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அத்தகைய உபகரணங்களுக்கு ஒப்புதல் அளித்து வழங்கியவர்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தங்களை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் என்று அடையாளப்படுத்தி எவரேனும் கடமைகளின் நிமித்தம் பணம் கோரினால் அது குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தகவல் வழங்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கொழிப்பு பரிசோதனை நடவடிக்கைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் மோசடிக்காரர்களும் பொது சுகாதார பரிசோதகர்களாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு பொதுமக்களிடம் பணம் கோரி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்கள் தங்களது உத்தியோகபூர்வ கடமைகளின் போது எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு கட்டணத்தையும் வசூலிப்பதோ அல்லது பணத்தை பெற்றுக் கொள்வதோ இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொது சுகாதார பரிசோதகர் என கூறியவர் ஏனும் பணம் கூறினால் அவர்களுக்கு பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை அந்த சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் தங்களை பொது சுகாதார பரிசோதகர் என அடையாளப்படுத்தி எவரேனும் கடமைகளின் நிமித்தம் பணம் கூறினாலும் அது குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தகவல் வழங்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களின் மூலம் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களை காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் தெரியாதவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை எண்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள் அல்லது தனிப்பட்ட முகவரிகளை வழங்குவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மூலம் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து பணம் மற்றும் நகைகளை பெறுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பெண்களை ஏமாற்றி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது போன்ற பல முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். அத்துடன் மோசடிகள் சில கொலையில் முடிந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே இதுபோன்ற மோசடியாளர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் கவனமாக இருக்குமாறும் காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் இதுபோன்ற மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள், புலனாய்வு அமைப்புகள் மற்றும் சிவில் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவல்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரியாதவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை எண்கள், வங்கி கணக்கு விவரங்கள் அல்லது தனிப்பட்ட முகவரிகளை வழங்குவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் இணையவழி பணப்பரிமாற்ற முறைகள் மூலம் வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெப்ரி முகமது என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு கோட்டையை தளமாக கொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளதாக நிதி புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் ஊடாக பல இறக்குமதியாளர்களுக்கு சட்டவிரோத வெளிநாட்டு பணம் பரிமாற்றங்களை இலகுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த செயல்பாடு 2023ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாகவும் சட்டபூர்வமற்ற வழிகளில் வெளிநாடுகளுக்கு நிதியை அனுப்ப வழிவகுத்ததாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் கிடைத்த பணத்தை நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லவும் குறித்த நபர் முன்னின்று செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் நீர்கொழும்பில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு நபர்களின் பெயர்களில் வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டு பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்களை கிடைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நடவடிக்கைகளுக்கு வங்கி அதிகாரிகள் உதவியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த நபரிடமிருந்து 20 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பல சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழக சட்டசபை கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்து சட்டசபையிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். தமிழ்நாட்டு சட்டசபை கூட்டத்தொடரின் 3வது நாள் கூட்டம் ஆரம்பமான நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் இறால் பதப்படுத்தும் ஆலையிலிருந்து அமோனியா வாயு கசிவு காரணமாக 9 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் விளக்கம் அளித்தார். அமைச்சர் விளக்கத்திற்கு முன்பாக தங்களை பேச அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் நேரம் தரும் போது பேசுமாறு கூறினார். இதனிடையே அதிமுக கொறடா கடிதம் அளித்துள்ள நிலையில் தங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
அத்துடன் மேகதாது விவகாரத்தில் உரிமை மீறல் குறித்து பேசுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் முதல்வரின் தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கை அவையின் அனுமதியின்றி எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்றது எப்படி என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனையடுத்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டசபையிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். உக்ரைனின் டான்பாஸ் பகுதியை கைப்பற்றுவதற்கான முயற்சியை ரஷ்ய படைகள் மேற்கொண்டுள்ளன. இதன் முக்கியமான இடமாக கருதப்படும் நகரத்திற்கு ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டான்பாஸ் பிராந்தியத்தின் மற்ற பகுதிகளுக்கான ஒரு நுழைவாயிலாக கோஸ்டான்டிவா காணப்படுகிறது. இந்த நகரத்தை ரஷ்யா கைப்பற்றும் பட்சத்தில் டான்பாஸ் பகுதியை இலகுவாக கைப்பற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேசலையினால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட தமிழர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்ட தகவல். அரசு வைத்தியசாலைகளில் தரம் குறைந்த மருத்துவ உபகரணங்கள் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கோரிக்கை. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட பணம் விசாரணைகளை ஆரம்பித்த நீதி குற்றப்புலனாய்வு பிரிவு. தமிழக சட்டசபையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் கோரிக்கை. உக்ரைனின் டான்பாஸ் பகுதியை கைப்பற்ற ரஷ்யா முயற்சி குவிக்கப்படும் படைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.